அல்ஹம்துலில்லாஹ். இப்போ மனிதனிடத்தில் பல பசி இருக்கும். பசின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொன்னால் பசி, எனக்கு பசி எடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பசியில் பல தன்மைகள் இருக்குது. சிலது வயிற்று பசி இருக்குது, சிலது பார்க்கக்கூடிய பசி இருக்கும். எதனாச்சும் ஒரு சுவையான நல்ல விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசி இருக்கும். சில காது நல்ல ஒரு இசையை கேட்கணுங்கிற பசி இருக்கும். நல்ல மனைவி கிடைக்கணுங்கிற ஏக்கம், அந்த ஏக்கத்தோட பசி இருக்கும். இந்த மாதிரி பல பசிகள் மனிதனிடத்தில் இருக்கும். இந்த பசியில் உங்களுக்கு உயர்ந்த ஒரு பசி, நல்ல ஒரு பசி எது தெரியுமா? அதுதான் இறை பசின்னு சொல்லுவாங்க. இறை பசி தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா அது இறை பசி. சித்தர்கள் இந்த மாதிரி பேசுவாங்க. சித்தர்கள் எல்லாம் சொல்லுவாங்க இறை பசி. என்னிடத்தில் இருக்கக்கூடிய பசி இறை பசி. ஏன்னா இந்த இறை பசி ஒரு மனிதனிடத்தில் இந்த இறை பசி விட்டால் மற்ற எல்லா பசியும் அந்த மனிதனை விட்டு விலகிரும். அந்த மனிதனை விட்டு எல்லா பசியும் நீங்கிரும். இறை பசி வந்துட்டால் மற்ற எல்லா பசியும் அவனை விட்டு மறைந்துவிடும். எப்போ அந்த மனிதன் படைத்தவனை அடைய வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த நேரத்தில் அவனுக்கு எல்லா விதமான நலவுகளும் அவனிடத்தில் உண்டாகும். எல்லா நலவுகளும் அந்த மனிதனிடத்தில் வரும். அந்த மனிதனோட தன்மை கெட்ட விஷயங்கள், சில விஷயங்கள் அவனை விட்டு விலகிட்டு கொண்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயமாக ஒரு மனிதனிடத்தில் ஒரு சின்னதாக ஒரு சிகரெட்டோ பீடியோ குடிக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் அந்த மனிதனை அதை விட்டு விடுவான். ஏன்? வாயில் துர்நாற்றம் வீசும் போது அது நல்ல விஷயம் இருக்காது. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இடத்துல பாவமான சின்ன சின்ன விஷயம் இருக்கும். நம்ம இடத்துல தப்பான சின்ன சின்ன செயல்கள் இருக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளை விட்டு விலகிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் நல்லபடியாக யார் இந்த இறைவனை அடைய வேண்டும், படைத்தவனை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவீர்களோ அவங்களிடத்தில் இந்த ஆசை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதிகப்படுத்தி கொண்டே இருந்தால் கெட்ட விஷயங்கள் உங்களை விட்டு விலகிடும். மனசில் நினச்சா போதும், எப்படியும் நான் படைத்தவனை அடையணும், என்னோடய இறைவனை நான் அடையணும். இது ஜாதி மதமோ இதில் இணைக்கக்கூடாது. ஒரு ஜாதியோ ஒரு மதத்தை பற்றியோ இதில் இணைச்சாக்கா நீங்கள் படைத்தவனை அடையவே முடியாது. ஜாதி மதங்களுக்கெல்லாம் படைத்தவன் அப்பாற்பட்டவன். ஜாதி மதங்களுக்கெல்லாம் படைத்தவன் அப்பாற்பட்டவன். எல்லாருக்குமே அவன் உணவளிக்கக்கூடியவன். எல்லா பசிகளையும் ஆற்றுபவன் அவன் ஒருவன் மட்டும்தான்.